நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே போவோம். ஒரு சில நேரங்களில் மகிழ்ச்சியும், ஒரு சில நேரங்களில் ரொம்ப சோகமும், ஒரு சில நேரங்களில் போராட்டமும், ஒரு சில நேரங்களில் வேகமும், இந்த மாதிரி மாறி மாறி தான் அமையும். எப்படியோ வாழ்க்கை பயணம் இருக்கணும் அப்படின்னு நினச்ச நமக்கு என்ன மாதிரி போயிட்டுருக்குன்னே தெரியாத சூழ்நிலைகளை கூட வாழ்க்கை கடந்து போயிட்டே இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது எங்கேயோ நம்மளை கண்ணை கட்டி சுற்றி விட்ட மாதிரியான ஃபீலிங்ஸும் நிறைய நேரங்களில் உருவாகும். எதுவாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நினைவு வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை எப்போவுமே பூந்தோட்டமாக நினச்சபடி செம்ம ஹாப்பியாக சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு வாழ்க்கை முன்னேறி போய்கிட்டே இருக்கும். அது என்னப்பா நான் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும், எதை நம்ம ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருதுல்ல, அதற்கான பதிலாக தான் இந்த எபிசோட் உங்களுக்காக அமைய போகுது. ஸோ 12 திங்ஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர் இன் லைஃப். இந்த 12 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நினைவு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லையும் செம்ம ஹாப்பியாக குமுதா ஹாப்பி அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு பயங்கர ஹாப்பியாக நம்ம இருப்போம் அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் தொடர்ந்து கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திடுங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நண்பா நண்பி? உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்கு? ஏன் ரொம்ப நாளாக யாருமே மெசேஜே பண்ண மாட்டீங்க, டெக்ஸ்ட் பண்ண மாட்டீங்க, எதுவுமே கிடையாதா? நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் ஏன் மெசேஜ் பண்ணவே மாட்டீங்க? ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. உங்களுக்காக விழிமேல் விழி வைத்து காத்துட்ருக்கேன். ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எழுதி அனுப்பலாம். அதுவும் மட்டும் இல்லாமல் நீங்கள் மறந்துட்டீங்க, இது 191th எபிசோடு, இன்னும் 9 எபிசோடு தான் இருக்குது. நம்ம 200 எபிசோட்ஸ் அந்த மார்க்கை ரீச் பண்ண போகிறோம். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அது நடந்திருக்க முடியுமா? உங்கள் சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த அளவுக்கு நம்மளால் ரன் பண்ணிக்க முடிஞ்சிட்ருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுறதுலேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் எதுக்குப்பா கேட்குற, உனக்கு என்னப்பா யூஸு அப்படின்னு உங்கள் மனசில் தோணலாம். நீ நல்லா பலையவாக சம்பாரிச்சிட்ருக்க போலையே அப்படின்னு நினைக்கலாம். கிடையவே கிடையாதுங்க. நம்ம பாட்காஸ்ட் முழுக்க என்னோட ஓன் டைமிங்கில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி ₹1 கூட எனக்கு வர்றது கிடையாது இது மூலமாக. ஆனால் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும், நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், இன்னும் நண்பர்கள்கிட்ட சொல்லணும். அப்புறம் என்னப்பா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சந்தோஷம், உங்களோட புன்னகை, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை என்னால் ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் தான் என்னை தொடர்ந்து ஓட வச்சுக்கிட்டே இருக்குது. அந்த ஓட்டத்தில் தான் நீங்களும் என் கூட தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நல்ல சுவாரஸ்யம் நடந்தால் மறக்காமல் RJMN _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. நீங்கள் என் கூட பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். 200th எபிசோடில் ஒரு நம்ம கான்டெஸ்ட் வச்சுருந்தோம். அதில் வின் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான ப்ரைஸும் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் 200வது எபிசோடில் நீங்களும் என் கூட பேசலாம் அப்படின்னு பல வகையாக அறிவிச்சிருந்தா கூட இது வரைக்கும் ஒரு கண்டென்ட் கூட வரல அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் எவ்வளோ வருத்தமாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து இது சொல்லிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஒரு நண்பி வெற்றி பெறுவீங்க. நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் கூட பேசுகிறதுக்கு. ஆல் ரைட், இன்றைக்கி நம்ம டிப்ஸ் எபிசோடில் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கில் பேச போகிறோம். நிறைய நேரங்களில் வாழ்க்கை எந்த வழியாக போயிட்டு இருந்தாலும் அந்த பயணத்தில் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக நிம்மதியாக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் எல்லாருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இதுக்கு எதுக்குப்பா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, இந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு என்னத்தை நான் பெருசாக சாதிக்க போகிறேன்? எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. காலைல எழுந்தமா சிம்பிளாக அப்படியே ஒரு ஹாப்பி ஸ்மைலோட அந்த நாளை நம்ம நினச்சபடி நடக்கணும். நம்ம வாழ்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு, இருக்கிறதுக்கு ஒரு வீடு, இப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே போதுங்க. அந்த ஒரு பேசிக்கான ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனோட இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்காக எப்பா கடவுளே செம்ம நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம அந்த நன்றி உணர்வோட வாழ்க்கை வாழும்போது சந்தோஷமாக வாழ்வோம். ஓகே, இன்றைக்கி என்னப்பா டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 12 திங்ஸ் நம்ம வாழ்க்கையில் ரிமெம்பர் பண்ணோம்னா, எப்பயுமே ரிமெம்பர்ஸ் மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை செம்மையாக சூப்பராக, நான் சொல்கிற மாதிரி செம்மையாக சூப்பராக அமையும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று, த பாஸ்ட் கேனாட் பி சேஞ்ச்டு. எப்போவுமே
நம்ம முடிஞ்ச வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது. ஐயையோ நேற்று நான் சாப்பிட்டேனே அதனால் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி வருத்தப்பட்டு அதுக்குள்ளேயே உலண்டு இருக்கிறது நடக்க போகிறது கிடையாது. நடந்தது முடிஞ்சது எல்லாமே ஓவர். தேட் இஸ் ஓவர். அதுலேருந்து நம்ம கடந்து போக ஆரம்பிக்கணும். அதுலேருந்து நம்ம பாஸ் த்ரூ பண்ணி நம்ம பெரிய அளவில் வெளி ஆரம்பிக்கணும். அதை தவிர அங்கேயே உள்ளே உட்காரக்கூடாது. ஸோ அதனால் எப்போவுமே the past cannot be changed அப்படின்றத மறந்துடாதீங்க, வருத்தமும் போடாதீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன்ஸ் டோன்ட் டிஃபைன் யுவர் ரியாலிட்டி. ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒருத்தன் உங்களை பார்த்து என்னத்தை இவன்லாம் சாதிக்க போகிறான், இவங்கெல்லாம் என்னத்தை மார்க் எடுக்க போகிறான், இவன் என்ன பெரிய இவன் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இவனுக்குலாம் என்ன நடக்கும், இவன் என்ன பண்ண போகிறா, பொண்ணாக இருந்துட்டு என்னத்தை படித்து கிழிக்க போகிறா, இல்லை இவன் வேலைக்கு போய் என்ன நாட்டை அனுபவித்த போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் உங்கள் மேலே வைக்கிற ஒப்பீனியன் உங்களுக்கு வெல்விஷராக இருந்து கூட உங்களுக்கு எதிராக நடக்கிற மக்கள் இருக்க இந்த உலகத்தில் நிறைய நேரங்களில் இந்த ஒப்பீனியன்ஸ் எதுவுமே உங்களை ஜட்ஜ் பண்ணாது. ஸோ வாட் டூ யூ திங்க், வாட் யூ திங்க் அபவுட் யூ, ஸோ தேட் இஸ் வாட் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் பார்த்தோன்னா எவ்ரி ஒன் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்க வேண்டி எப்போயுமே அடிக்கடி நம்ம ரிமெம்பர் பண்ணணும். ஒருத்தன் பக்கத்தில் டாப்புன்னு ஒரு காரில் போனோன்னா வா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். ஸோ அவனுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குது கிடைக்கிது அப்படின்னா உடனே நம்ம எல்லாரும் ஐயோ நமக்கு எதுவும் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு ஏமாற்றமும் தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரோட லைஃப் ஜேர்னி வேறுன்றது உங்களுக்கு என்ன தெரியும். ஸோ நம்மளே ஒரே குடும்பத்தில் இருந்தால் கூட ஒற்றுமையாக வாழ்ந்தால் கூட ஒவ்வொரு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் வேறு தானே. ஸோ அவங்க சம்பாதிக்கிறது வேறு, அவங்க வாழ்க்கை வேறு, அவங்களோட எண்ணங்கள் வேறு, அவங்களுடைய செயல்பாடுகள் வேறு, எல்லாமே வேறு இருக்கும்போது எப்படிப்பா நம்ம அவனை கம்பேர் பண்ண முடியும்? கம்பேரே பண்ணாதீங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் நாட் அபவுட் யூ. யாருனாலும் ஜட்ஜ் பண்ணி போட்டோம், இவன் பேசுகிறது திமிராக பேசுகிறான், இல்லை இவன் சொல்கிறத கேட்க மாட்டான், இவன் சவுண்டாக பேசுகிறான், இவன் சவுண்டாக பேசுகிறா, இவெல்லாம் நம்ம சொல்கிறதையா கேட்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற எத்தனை பேர் நம்ம சுற்றி இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் யூ பை யுவர் செல்ஃப் இஸ் ஆல்வேஸ் மேட்டர். யார் என்னாலும் சொல்லிட்டு போகலாங்க அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தோன்னா ஓவர் திங்கிங் வில் லீட் டு சேட்னஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாழ்க்கையை அப்படியே கரைச்சி குடிச்சு முடிச்சு அப்படியே சால்வ் பண்ணிடுறது. இப்போ நாளைக்கு அடுத்த எக்ஸாமில் ஐயோ ஃபெயில் ஆனா அப்பா தெரிஞ்சிடும், அம்மா தெரிஞ்சு வருத்தப்படுவாங்களோ, அவங்க நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்பினா காலேஜ் அனுப்பினாங்களோ, நம்மளை அசிங்கமாக இருக்குமே, ஓவர் திங்கிங் உட்காந்து படிக்கலாம் இல்லை அந்த நேரத்தில். ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் இது நடந்துருமோ அது நடந்துருமோ, ஐயோ இது நடந்துருச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நிகழ்வை மனசுக்குள்ளே வச்சு அதில் நீங்கள் வாழ்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் உங்களுடைய ப்ரீசியஸான அந்த ப்ரெசன்ட் டைமு எல்லாமே தூளாக நொறுங்கி போயிடுறது. அதனால் அதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஓவர் திங்கிங் வில் லீட் டு ஆல்வேஸ் சேட்னஸ். எப்போவுமே சேட்னஸ் ஆயிரும். அடுத்து பார்த்தோன்னா 6 ஹாப்பினஸ் இஸ் ஃபவுண்ட் வித்தின். எஸ், என்ன தான் உங்களை சுற்றி ஒரு பெரிய அளவில் பயங்கர கச்சேரி நடத்தினாலும், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வச்சாலும், உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே உங்களை சுற்றி இருந்தாலும், அப்படியே செம்மையாக அழகாக உங்களுக்கு பிடிச்ச எல்லா வாழ்க்கையும் அமைஞ்சாலும் உங்கள் மனசில் நீங்கள் என்ன ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்களோ அது தாங்க ஹாப்பினஸ்ஸு. ஒரு சாதாரணமான விஷயம் கூட உங்களை பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தலாம். இல்லை உங்களை சுற்றி பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பயங்கர கிரேட் ரிச்சான லைஃப் கூட உங்களுக்கு கஷ்டப்படுத்திடலாம். அதனால் எவ்ரி திங் இஸ் ஃபவுண்ட் வித்தின் யூ. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்க, உங்கள் மூடை நீங்கள் தாங்க உருவாக்கணும். ஸோ ஹாப்பினஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் வித்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 7th பாயிண்ட் பார்த்தோன்னா யுவர் தாட்ஸ் அஃபெக்ட் யுவர் மூட். எஸ், உங்களோட தாட்ஸ் தான் உங்களோட மூடை அஃபெக்ட் பண்ணும். இன்றைக்கி இது கரெக்டாக நடக்காதே, நாளைக்கு இப்படி ஆயிருமே அப்படி ஆயிருமே, இது சரி வராதோ இது கரெக்டே வராதோ அப்படின்னு நினைக்கிற அந்த தாட்ஸ் நம்ம மூடை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நல்லா சந்தோஷமாக எல்லோரும் இருக்கும்போது நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் மனசரினாலே ஊரில் சுற்றி எப்போனும் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, எல்லாத்தையும் சீண்டி வைப்பாங்க, அவங்களையும் கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி தான். ஸோ அதனால் உங்களோட தாட்ஸ் தான் உங்களோட மூடை அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்மைல்ஸ் ஆர் கண்டேஜியஸ். நம்ம ஸ்மைல் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷம் நம்மளெல்லாம் நம்ம சுற்றி இருக்கும் எல்லாத்துக்குமே பரவ ஆரம்பிக்கும். ஆஹா சிரிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டு ஒருன்னு மாறினா கூட அவன் மனசுலேயும் ஒரு சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய சக்தி அந்த ஸ்மைலுக்கு இருக்குது. அதனால் எப்பயுமே ஸ்மைலியாக இருந்துட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கைண்ட்னஸ் இஸ் ஃப்ரீ.
அன்பு வந்து எப்பவுமே ஃப்ரீங்க. அன்பை கொடுத்து பாருங்களேன். அது காசே கிடையாது. ஒரு ஆதரவு, கேர் பண்ணுறது அதெல்லாம் நார்மலாக நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி பார்க்கலாம். அதை பண்ணிடலான்றேன் நான். எதுக்கு எதுக்கு முறைச்சிக்கிட்டு, எதுக்கு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு, நம்ம தான் பெருசு, அவன் தான் பெருசு, எதுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. நம்ம வாழக்கூடிய இந்த அருமையான வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஒன்றை வச்சு மனசில் வச்சு நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா, இட்ஸ் ஓகே டு லெட் கோ அண்ட் மூவ் ஆன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ரியலி லைக் இட். ஏன்னா மூவ் ஆன், இதுவும் கடந்து போகும்ன்ட்டு ஒரு ரொம்ப எனக்கு பிடிச்சது. எல்லாருக்கும் பிடிக்கும். எப்பயுமே கடந்து போயிட்டே இருக்கணுங்க. எதுவுமே ஒர்த்து கிடையாது. ஸோ உங்களுடைய லைஃப், உங்களுடைய சந்தோஷம், அதை தவிர வேறு எதுவுமே ஒர்த்து கிடையாது. அதுக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்தணுமா? நோ. உங்களோட சந்தோஷம் நல்ல வழியில் வரக்கூடிய சந்தோஷம் எப்படிங்க ஒர்த்து. அதனால் சந்தோஷமாக இருந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். என்னென்னலாம் வந்து உங்களை விட்டு போகுதோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்கான முயற்சிகளை மட்டும் எடுங்களேன். அதை விட்டு ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது நண்பா, நண்பி. ஸோ அதனால் என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கணும். பகவத்கீதையில் சொன்ன மாதிரி தான், எது இங்கேருந்து போகணுதோ அது உங்ககிட்ட கண்டிப்பாக திருப்பி வரதான் செய்யும். அதுக்கப்புறம் திங்ஸ் ஆல்வேஸ் கெட் பெட்டர் வித் டைம். திஸ் கம்ப்ளீட்லி நான் பிலீவ் பண்ணுறேங்க. 100% பிலீவ் பண்ணுறேன். ஒரு சந்தோஷமோ இல்லை ஒரு சோகமோ இன்றைக்கி வருது, அதனால் அது வெளியே வர முடியல, கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதே தெரில, மனசெல்லாம் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குடா மாப்பிள்ளை, உறுத்திக்கிட்டே இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே உங்கள் சொந்தக்காரங்கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணும் போது இது எல்லாமே போயிடும், சரியாயிடும். காலத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஆற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த டைம். அதனால் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து பாருங்கள். அந்த பொறுமை உங்களை எந்த அளவுக்கு வந்து உங்களை பெருமைப்பட வைக்குதுன்னு உங்களுக்கே தெரிய இருக்கும். ஸோ பொறுமையாக அந்த பாட்காஸ்ட்டை இவ்வளோ தூரம் கேட்டதுக்கு நீங்கள் பெரிய ஆள் தாங்க. ஸோ நண்பா, நண்பி, இந்த 12 திங்ஸை எப்போவுமே உங்கள் மனசில் ரிமெம்பர் பண்ணிங்க. எப்போவுமே இது உங்கள் மனசில் ஒழிச்சிட்டே இருக்கும் போது உங்களை யாருமே கஷ்டப்படுத்திட்டு முடியாதுங்க. யாராவது பண்ணிட முடியுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். சந்தோஷமாக இருங்க. இந்த பாட்காஸ்ட்டை தொடர்ந்து லிசன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மனோ, நீங்கள் இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட், லைஃப் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. மறக்காமல் நம்மளோட 200th எபிசோடோட கான்டெஸ்ட்டில் பங்கேற்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் @jmano_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் மறக்காமல் எழுதிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்காஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு, இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஏன் பிடிக்குது, இந்த பாட்காஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, உங்கள் வாழ்க்கையில் இம்பேக்ட் பண்ண ஒரு விஷயம் இந்த பாட்காஸ்ட்டில் வந்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு 100 வரிக்கு மிகாமல், இல்லை 50 வரிக்கு மிகாமல், இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை வரி எழுத முடியுமோ எழுதி @jmano_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. நான் ஆர்வமாக காத்துட்ருக்கேன். த பெஸ்ட் ரைட்டிங்க்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான ப்ரைஸ் உங்கள் வீட்டை நோக்கி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 200வது எபிசோடில் உங்கள் குரலும் இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய மக்கள் கேட்கக்கூடிய இந்த பாட்காஸ்ட்டில் இடம்பெறுன்றதில் சந்தேகமே கிடையாது. ஸோ ஐ ஆம் வெயிட்டிங். நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க ஆர்ஜே மனோ, உங்களோட நம்பிக்கை. மறக்காமல் எந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபை லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு? நம்ம நிறைய மக்கள்கிட்ட உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர் நண்பா, நண்பி. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். டேக் கேர். பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.